மாலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு உம்முடைய வார்த்தையினால் நீங்கள் இடைப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எங்களையும் குடும்பங்களையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி தகுதிப்படுத்துங்கப்பா. நீங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறவரப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்வார், ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்வார். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்வார், ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்வார். உம்மை நான் போற்றிடுவேன், உம்மை நான் வணங்கிடுவேன், உம்மை நான் போற்றிடுவேன், உம்மை நான் வணங்கிடுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆமென். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டபடி நாம் தேவ பிள்ளைகளாய் ஒரு மனதாய் கூடி சபையிலே ஆராதிக்கிறோம். தேவ பிள்ளைகளாய் கூடி ஜெப கூடாரங்களிலே நாம் அவரை ஆராதிக்கிறோம். குழுக்களாய் கூடி நாம் குடியிருக்கிற இடத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, நாம் குடும்பமாய் கூடி நாம் வீட்டிலே நம்முடைய தகப்பன் இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம், அவரை சேவிக்கிறோம். நம்முடைய வீட்டிலே ஜெப அறையிலே நாம் தனியாகவும் நம்முடைய பரம தகப்பன் இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் பயபக்திக்குரியவர் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. தேவ பிள்ளைகளே, அந்த பயம் நமக்கு எப்போதுமே இருக்க வேண்டும். அவர் பயபக்திக்குரியவர் என்ற பயத்துடன் தான் நாம் அவரை சேவிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் சமூகத்தில் இருக்கும்போது நாம் கவனக்குறைவாக, பயம் இல்லாமல் அஜாக்கிரதையாக இருந்து விடவே கூடாது. ஏனென்றால் அவர் பயபக்திக்குரியவர். அவருடைய சமூகத்துக்கு நாம் போகும்போதெல்லாம் பயத்துடனே அவரை சேவிக்கும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தேவன் இந்த நாளிலே நமக்கு தரப்போகிறார். தேவ பிள்ளைகளே, அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லி. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் சபையாக, குழுவாக, குடும்பமாக நாம் ஆராதிக்க வருகிற இடங்களிலே அவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூறுகிறோம். அதை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, நாம் தேவ பிள்ளைகளாய் கூடி வரும்போது அவர் நாம மகிமைக்காக சில கொண்டாட்டங்களையுமே நாம் ஏற்பாடு செய்து நாம் சந்தோஷப்படுகிறோம், களி கூறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த கொண்டாட்டமாகிய களி கூறுதலிலே நடுக்கம் வேண்டும். நாம் என்ன செய்கிறோம், நாம் எதை குறித்து பேசுகிறோம், நாம் எதை சிந்திக்கிறோம், நம்முடைய எல்லா அசைவுகளையுமே அந்த பயபக்திக்குரியவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், கவனிக்கிறார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. தேவ பிள்ளைகளே, அவர் வணக்கத்திற்குரிய ஒன்றான ஒரே மெய் தேவன். அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கவனிக்கிறார் என்ற அந்த நடுக்கத்துடன் நாம் களி கூறும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றே ஒன்று நாம் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவ பிள்ளைகளாய் கூடி வருகிற இடத்திலே தேவன் விரும்பாத எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், இதை நாம் நன்றாக மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். நாம் இப்படி பயத்துடனே அவரை சேவித்து நடுக்கத்துடனே அவர் சமூகத்திலே களி கூறும்போது அவர் சமூகத்தில் இருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலே நாம் அர்ப்பணித்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவ பிள்ளைகளே, நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே,
நீங்கள் பயபக்திக்குரியவங்கப்பா. நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு வரும்பொழுது தேவ பிள்ளைகள் பயத்துடனே நாங்கள் உங்களை சேவிக்கணும்ப்பா. நடுக்கத்துடனே நாங்கள் களி கூறணும். நீங்கள் எங்களை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்க நீங்கள் கிருபை தாங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தேடுகிற இடத்திலே வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கனப்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையையும் எங்கள் அப்பா இயேசு ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.